வணக்கம். இந்த காணொளியில் 6ஆம் வகுப்பு சமூக அறிவியல் புத்தகத்திலிருந்து டேர்ம் 3ல் இருக்கக்கூடிய லெசன் 1 வந்து பார்க்க போகிறோம். பாலிட்டியில் வந்து கவர் ஆகும் மக்களாட்சி. ஸோ முதல்லவே வந்து திருக்குறள் கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. குடித்தழியி கோலோச்சும் மாநில மன்னன் அடித்தழியி நிற்கும் உலகு. குடிமக்களை வந்து அரவணைத்து ஆட்சி நடத்தும் சிறந்த ஆட்சியாளரின் அடிச்சுவட்டை நானிலமே போற்றி வந்து நிற்கும்ன்றதை சொல்லியிருக்காங்க. ஸோ குடிமக்களை அரவணைத்து ஆட்சி நடத்துறதுடைய மன்னனுடைய அடிச்சுவட்டை வந்து நானிலமே வந்து எப்படி இருக்குமா, போற்றி வந்து நிற்கும். அடுத்து ஒளி வாங்கி என்றது கொடுத்துருக்கு வந்து பாருங்க. மைக்குக்கு வந்து தமிழ்ல எப்படி சொல்லுவோம்? ஒளி வாங்கி அப்படின்னு சொல்லுவோம். மக்களால் மக்களுக்காக மக்களே நடத்தும் ஆட்சி மக்களாட்சி அப்படின்னு சொன்னவர் யாருன்னா ஆப்ரஹாம் லிங்கன். நான் மறுபடியும் ஒவ்வொரு வீடியோலையும் வந்து சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா வந்து புதுசாக படிக்கிறவங்க இதை இந்த வீடியோ பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக தெரியும். அதனால தான் ரிவிஷன் பண்ணுறவங்க இந்த வீடியோவை வந்து பாருங்கள். புதுசாக படிக்கிறவங்க என்னுடைய பிளேலிஸ்ட்டை வந்து செக் பண்ணுங்கள். 6th to 9th வரைக்கும் பாலிட்டி லெசன்ஸ் போட்டிருப்பேன். 10th 11th 12th போட்டிருப்பேன். அதை பார்த்துட்டு வந்துட்டு ரிவிஷன் பண்ணுங்கள். ஸோ மக்களால் மக்களுக்காக மக்களே நடத்தும் ஆட்சி மக்களாட்சி என்று கூறியவர் யாருன்னா ஆப்ரஹாம் லிங்கன். ஒரு நாட்டின் குடிமக்கள் வந்து தேர்தல் வழியில தங்களுடைய பிரதிநிதிகளை வந்து தேர்ந்தெடுக்கவும் அதன் மூலமா வந்து அரசு அதிகாரத்தில் நேரடியாக பங்கேற்பதையே தான் என்னன்னு சொல்றாங்க, மக்களாட்சி அப்படின்னு சொல்றாங்க. மக்களாட்சி அமைப்பில் குறிப்பிடத்தகுந்த அளவு அதிகாரம் யார்கிட்ட இருக்கும்னா மக்கள் கிட்ட இருக்கும்னு சொல்றாங்க. இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்மளுடைய இந்தியா தான். நம்ம என்ன பண்றோம், மக்களாகிய நாம வந்து எம்எல்ஏ, எம்பி, வார்டு உறுப்பினர், கவுன்சிலர் அவங்களுக்கெல்லாம் வந்து ஓட் பண்ணி தேர்ந்தெடுக்கிறோம். அவங்க வந்து அந்த பிரதிநிதிகள், அந்த எம்பி, எம்எல்ஏ, ஊர்ல இருக்கக்கூடிய சேர்மன், கவுன்சிலர் அவங்கெல்லாம் மக்களுடைய பிரதிநிதியாக சட்டங்களையும் திட்டங்களையும் வந்து வகுப்பாங்க. ஸோ இதை தான் வந்து மக்களாட்சி அப்படின்றாங்க. மக்களாட்சி அமைப்பில் குறிப்பிடத்தகுந்த அளவு அதிகாரம் யார்கிட்ட இருக்குன்னு சொல்றாங்க, மக்களாகிய நம்ம கிட்ட இருக்கும்ன்றத சொல்றாங்க. மக்களாட்சியின் பிறப்பிடம் எங்கன்னா கிரேக்கமாகும். டெமோக்ரசி என்ற ஆங்கில சொல் வந்து டெமோஸ் மற்றும் கிரட்டியா என்ற இரு கிரேக்க சொற்கள்ல இருந்து பெறப்பட்டது. சோ மக்களாட்சியினுடைய பிறப்பிடம் எங்கன்னா கிரேக்கம். இந்த மக்களாட்சியை வந்து என்னன்னு சொல்றாங்கன்னா ஆங்கிலத்துல டெமோக்ரசி அப்படின்னு வந்து சொல்றாங்க. அது வந்து 2 கிரேக்க சொற்கள்ல இருந்து பெறப்பட்டது. அந்த 2 கிரேக்க சொற்கள் என்னன்னா டெமோஸ், கிரட்டியா. டெமோஸ் என்றால் மக்கள், கிரட்டியான்னா அதிகாரம் அல்லது ஆட்சியை வந்து குறிக்கும். நேரடி மக்களாட்சி. மக்களாட்சியே வந்து பாத்தீங்கன்னா 2 வகையா வந்து பிரிக்கிறாங்க. ஒன்னு நேரடி மக்களாட்சி, இன்னொன்னு வந்து மறைமுக மக்களாட்சி. மறைமுக மக்களாட்சியை வேற விதமா எப்படி அழைக்கலாம்னா பிரதிநிதித்துவ மக்களாட்சி அப்படின்னுட்டும் அழைக்கலாம். நேரடி மக்களாட்சி என்னன்னு பாத்தீங்கன்னா மக்களே வந்து நேரடியா வந்து சட்டத்தை வந்து ஏற்ற அதிகாரம் வந்து பெற்றிருக்கிறவங்க தான் வந்து நேரடி மக்களாட்சி. நேரடி மக்களாட்சி வந்து எங்க நடைமுறையில இருக்குன்னு பாத்தீங்கன்னா இப்பவும் சுவிட்சர்லாந்துல வந்து இருக்கு. மக்கள் எல்லாரும் ஒரு இடத்துல வந்து கூடுவாங்க. புதுசா ஒரு சட்டம் இல்ல திட்டங்கள் இல்ல விதிகள் ஏதாவது கொண்டு வர்றாங்கன்னா மக்கள் கிட்ட நேரடியா கேட்பாங்க. அவங்க பெரும்பான்மையானவர் வந்து ஒத்துக்கிட்டாங்கன்னா அது வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. இதுதான் வந்து நேரடி மக்களாட்சி. இது எங்க வந்து நடைமுறையில இருக்குன்னா சுவிட்சர்லாந்துல வந்து இருக்கு. நேரடி மக்களாட்சியை வெற்றிகரமாக செயல்படுத்தும் வரலாற்று சுவிட்சர்லாந்து வந்து பெற்றுள்ளது. பிரதிநிதித்துவ மக்களாட்சி என்னன்னு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்னதுதான். நம்ம இந்தியாவே அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள். நம்ம வந்து என்ன பண்றோம், எம்பி, எம்எல்ஏக்கெல்லாம் ஓட் பண்றோம். அவங்க வந்து மக்களுடைய பிரதிநிதிகளாக சட்டமன்றத்திலோ அல்லது நாடாளுமன்றத்திலோ வந்து கொள்கைகள் திட்டங்கள் எல்லாம் வகுப்பாங்க. இதுதான் வந்து பிரதிநிதித்துவ மக்களாட்சி. மக்களாட்சியை வந்து 2 வகையா பிரிக்கிறாங்க, நேரடி மக்களாட்சி, பிரதிநிதித்துவ மக்களாட்சி. நேரடி மக்களாட்சி எக்ஸாம்பிள் ரொம்ப முக்கியம். நேரடி மக்களாட்சி எங்க நடைமுறையில இருக்குன்னா சுவிட்சர்லாந்து. பிரதிநிதித்துவ மக்களாட்சி எங்கெங்க இருக்குன்னா இந்தியா, இங்கிலாந்து, அமெரிக்க ஐக்கிய நாடுகள்ல வந்து இருக்கு. ஸோ பிரதிநிதித்துவ மக்களாட்சி. ஸோ அமெரிக்காவிலையும் சரி இங்கிலாந்துலையும் சரி மக்கள் வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய பிரதிநிதிகளுக்கு வந்து ஓட் பண்ணி அவங்க போய் வந்து அவங்களுக்கான மக்களுக்கான ஒரு சட்ட
திட்டங்களை வந்து வகுப்பாங்க. ஸோ பிரதிநிதித்துவ மக்களாட்சி எங்கெங்க இருக்குன்னா இந்தியா, இங்கிலாந்து, அமெரிக்க ஐக்கிய நாடுகள். ஸோ சுவிட்சர்லாந்து வந்து பாருங்க, மக்கள் வந்து ஓட் பண்ணுவாங்க. யாருக்கு ஓட் பண்றாங்க? டைரக்டா இந்த சட்டம் கொண்டு வரலாம், கொண்டு வரக்கூடாதுன்ட்டு டைரக்டா சட்டங்களுக்கும் விதிகளுக்கும் வந்து வாக்களிக்கிறாங்க. அதே பிரதிநிதித்துவ மக்களாட்சியில வந்து பாருங்க, மக்களாகிய நாம வந்து ஓட் பண்றோம். யாருக்கு ஓட் பண்றோம்னா பிரதிநிதிகளுக்கு வந்து ஓட் பண்றோம். அப்படி ஓட் பண்ணி அவங்க வின் பண்றப்போ தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் வந்து சட்டங்கள் மற்றும் விதிகளை வந்து வகுப்பாங்கன்றத கொடுத்திருக்காங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இப்போ மக்களாட்சியில ரெண்டு வந்து பார்த்தோம், நேரடி மக்களாட்சி, பிரதிநிதித்துவ மக்களாட்சி. இந்த பிரதிநிதித்துவ மக்களாட்சியில இரண்டு வகை இருக்கு. என்னன்னா நாடாளுமன்ற மக்களாட்சி, அதிபர் மக்களாட்சி. நாடாளுமன்ற மக்களாட்சி வந்து நம்ம இந்தியா, இங்கிலாந்து. ஸோ இங்கிலாந்து கண்டிப்பா நாடாளுமன்ற மக்களாட்சி தான். ஏன்னா நம்ம நாடாளுமன்ற மக்களாட்சியை யாரு ஃபாலோ பண்ணி கொண்டு வந்திருப்போம்? இங்கிலாந்தை ஃபாலோ பண்ணி தான் கொண்டு வந்திருப்போம். ஏன்னா அவங்க தானே நம்மளை ரூல் பண்ணாங்க. அப்போ அவங்களை அப்படியே வந்து ஃபாலோ பண்ணி கொண்டு வந்தது தான் நாடாளுமன்ற மக்களாட்சி. அதிபர் மக்களாட்சி எந்தெந்த நாட்டுல வந்து இருக்குன்னா அமெரிக்க ஐக்கிய நாடுகள். இப்ப நம்ம நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா பிரதமர் இருக்காரு, ஜனாதிபதி இருக்காங்கன்றத நம்ம பார்த்திருப்போம். அதே அமெரிக்கா, கனடால வந்து பாத்தீங்கன்னா அதிபருக்கு வந்து ரொம்ப பவர் வந்து இருக்கும் அங்க. அதே இந்தியால வந்து மோடி தான் பவர் இருக்கிற ஆளுன்னாலும் ஒரு கூட்டம் இருக்கும்ல, கேபினெட் மினிஸ்டர்ஸ், அந்த கூட்டத்தின் படிதான் அவர் வந்து முடிவு எடுப்பாரு. பட் வந்து அமெரிக்க ஐக்கிய நாடுகள்ல அதிபருக்கே வந்து நிறைய அதிகாரங்கள் வந்து இருக்கும். ஸோ நாடாளுமன்ற மக்களாட்சி எங்க இருக்குன்னா இந்தியா, இங்கிலாந்து. அதிபர் மக்களாட்சி எங்க இருக்குன்னா அமெரிக்க ஐக்கிய நாடுகள், கனடா. ஜனநாயக ரீதியாக முடிவெடுக்கிறது அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, மக்களாட்சி அமைப்புகள்ல முடிவெடுக்கும் அதிகாரம் வந்து தலைவரிடம் குவிந்து இருக்காது, மாறாக. சோ இப்ப வந்து இது வந்து அப்படியே நம்ம நாடாளுமன்றம் இந்தியாவோட கம்பேர் பண்ணி பாருங்க. ஜனநாயக ரீதியாக முடிவெடுக்கிறது அப்படின்னா இப்ப வந்து நம்ம இந்தியா வந்து ஒரு மக்களாட்சி நாடு. சோ மக்களாட்சி நாடுகள்ல அதிகாரம், முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் யார்கிட்ட குவிந்து இருக்காது? தலைவரிடம் குவிந்து இருக்காது. மாறாக அவ்வதிகாரம் ஒரு குழுவிடம் தான் இருக்கும். இப்போ பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அப்படின்னாலும் முடிவெடுக்கிற அதிகாரம் எல்லாமே அவர்கிட்ட இருக்காது, பிரைம் மினிஸ்டர் கிட்ட இருக்காது. மாறாக யார்கிட்ட இருக்கும்? கேபினெட் மினிஸ்டர் கிட்ட தான் வந்து இருக்கும். சட்ட திட்டங்களும் விதிமுறைகளுக்கும் உட்பட்டு இயங்கும் அக்குழு, அந்த கேபினெட் வந்து சட்ட திட்டங்கள் விதிமுறைகளுக்கு உட்பட்டு இயங்குகிற ஒரு குழு, தொடர்புடையோர் அனைவரையும் உள்ளடக்கிய வெளிப்படையான உரையாடல்கள் வந்து முன்னெடுக்கும். பின்னர் அவர்களுடைய ஒருமித்த கருத்தொற்றுமை ஏற்பட்டதும் இறுதி முடிவினை எடுக்கும். இதைதான் ஜனநாயக ரீதியாக முடிவெடுத்தல் என்கிறோம் என்றதை குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ கேபினெட் மினிஸ்டர் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கூடி பேசி அதுக்கப்புறம் எல்லாரும் அந்த கேபினெட் மினிஸ்டர் அக்செப்ட் பண்ணதுக்கு அப்புறம் அதை வந்து ப்ரொசீட் பண்ணுவாங்க. இதுதான் வந்து ஜனநாயக ரீதியாக முடிவெடுத்தல் என்கிறோம் என்றதை குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்து வந்து பாருங்க, 2007 வந்து ஐநா சபை வந்து செப்டம்பர் 15ஆம் நாளை உலக மக்களாட்சி தினமாக அறிவித்தது. உலக மக்களாட்சி தினமாக ஐநா சபை எப்ப அறிவிச்சிருக்காங்கன்னா 2007 செப்டம்பர் 15. இது பக்கத்திலேயே இன்னொன்னு வந்து நோட் பண்ணிக்கோங்க, தேசிய சின்னங்கள். இதுக்கு முன்னாடி ரிவிஷன் வீடியோ வந்து போட்டிருப்பேன். அதுல இதே வருஷம் 2007 ஐநா சபை வந்து அக்டோபர் 2, காந்தி பிறந்த நாளான அக்டோபர் 2 வந்து சர்வதேச அகிம்சை நாளாக வந்து அறிவிச்சு அந்த வருஷத்துல இருந்து கொண்டாடிட்டு வருவாங்க. அதே வருஷம்தான், அதே ஐநா சபை தான் உலக மக்களாட்சி தினமாக அந்த அக்டோபருக்கு முன்னாடி மாசமான செப்டம்பர் 15 வந்து உலக மக்களாட்சி தினமாக வந்து அறிவிச்சிருக்காங்க. அரசமைப்பு சட்டம் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்திய ஒவ்வொருவருக்கும் சுதந்திரம், சமத்துவம் மற்றும் நீதி பெறும் உரிமையை உறுதி செய்யறது தான் வந்து அரசமைப்பு சட்டம். இந்திய அரசமைப்பு சட்டம் தான் வந்து பாத்தீங்கன்னா உலகத்திலேயே எழுதப்பட்ட அரசமைப்பு சட்டங்கள்லே வந்து மிக பெரியது. நம்ம அரசமைப்பு சட்டத்தின் வரைவு குழு தலைவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா டாக்டர் BR அம்பேத்கர். சேம் டைம் வந்து இவர் நம்மளுடைய அரசமைப்பு சட்டத்தை உருவாக்கிய முதன்மை வடிவமைப்பாளராகவும் கருதப்படுகிறார். உலகிலேயே முதல்ல பெண்களுக்கு ஓட்டுரிமை அளித்த நாடு எதுன்னா நியூசிலாந்து. எப்ப கொடுத்திருக்காங்கன்னா 1893 வந்து கொடுத்திருக்காங்க. யூகே வந்து பெண்களுக்கு ஓட்டுரிமை வந்து எப்ப கொடுத்திருக்காங்கன்னா 1918 வந்து கொடுத்திருக்காங்க. அமெரிக்கா வந்து பெண்களுக்கான ஓட்டுரிமை எப்ப கொடுத்திருக்காங்கன்னா 1920. ஸோ யூகே வந்து 1918, USA வந்து 1920, நியூசிலாந்து வந்து 1893.
ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து எத்தனை வயது பூர்த்தி அடைந்தவங்க ஓட் போடுவாங்கன்னா 18 வயது பூர்த்தி அடைந்தவங்க ஓட் பண்ணுவாங்க. எந்த ஆர்டிக்கல் படின்னா 326. இது உலகளாவிய வயது வந்தோர் உரிமைகளின் படி என்றதை கொடுத்திருக்காங்க. இந்த 18 வயது பூர்த்தி அடைந்து ஓட் பண்றது என்னன்னு சொல்றாங்க, உலகளாவிய வயது வந்தோர் உரிமைகள் அப்படின்றத குறிப்பிடுறாங்க. இந்திய குடிமக்களில் 79% பேர் வந்து பாத்தீங்கன்னா தங்களது நாட்டின் மக்களாட்சியின் மீது நம்பிக்கை கொண்டுள்ளதாக புள்ளி விவரங்கள் வந்து தெரிவிக்குது. அதன் காரணமாக உலக அளவிலான இந்த பட்டியல்ல இந்தியா வந்து முதலிடம் கிடைத்துள்ளது என்றதை கொடுத்திருக்காங்க. ஸோ மக்களாட்சி நாட்டுல அவங்களுடைய நாட்டினுடைய ஆட்சியின் மேல நம்பிக்கை, நம்ம இந்திய மக்கள் வந்து 79% பேர் என்ன சொல்லியிருக்காங்க, நம்ம நாட்டினுடைய மக்களாட்சியின் மீது நம்பிக்கை கொண்டிருக்கிறதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கிறதால இப்படி மக்களாட்சியின் மீது நம்பிக்கை கொண்ட அந்த பட்டியல்ல உலக அளவில் இந்தியா வந்து முதலிடம் கிடைத்துள்ளது. உலகிலேயே வந்து பழமையான மக்களாட்சி நாடுகள் என்னன்னு பாத்தீங்கன்னா முதல் வந்து கிரேக்கத்துலதான் வந்து தோன்றிருக்கும். கிமு 5ஆம் நூற்றாண்டிலேயே வந்து அரசியல் தத்துவத்தின் அடித்தளம் வந்து எதுன்னா கிரேக்கம். எந்த நூற்றாண்டுன்னா கிமு 5ஆம் நூற்றாண்டு. கிரேக்கத்தினுடைய அமைவிடம் எங்கன்னு பாத்தீங்கன்னா கிரீஸ். ரோமானிய பேரரசு வந்து பாத்தீங்கன்னா கிமு 300 இருந்து 500. தீபகற்ப இத்தாலி ரோம் நாகரிக வளர்ச்சியின் உலகளாவிய விரிவாக்கம் எங்கன்னா ரோமானிய பேரரசு. சான் மெரினோஸ் அமைவிடம் வந்து இத்தாலி. பழமையான அரசியல் அமைப்பு தற்போதும் வந்து நடைமுறையில வந்து இருக்கு. ஐஸ்லாந்து வந்து பாத்தீங்கன்னா திங்வேலில் உலகிலேயே பழமையான மற்றும் நீண்ட காலமாக செயல்பட்டு வரும் நாடாளுமன்றத்தை கொண்டது. நீங்க பிளேலிஸ்ட்ல செக் பண்ணீங்கன்னா இதுக்கான ஷார்ட்கட் எல்லாம் சொல்லியிருப்பேன். ஸோ பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு வந்து ரிவைஸ் பண்றதுக்கு மட்டும் இங்க வாங்க. மனித தீவு வந்து பாத்தீங்கன்னா இங்கிலாந்திற்கும் அயர்லாந்திற்கும் இடையே உள்ளது. மன்னராட்சியின் கீழ் சுயாட்சி. இங்கிலாந்து வந்து பாத்தீங்கன்னா 13ஆம் நூற்றாண்டு. அமைவிடம் வந்து இங்கிலாந்து தான். 1215 எழுதப்பட்ட மகாசாசனம். இந்த மகாசாசனம் வந்து என்னன்னு சொல்லுவாங்க, மாக்னா கார்டா அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப முக்கியம். நம்ம அடுத்தடுத்த ஸ்டாண்டர்ட்ல படிக்கும் போது இதை வந்து படிக்கவும் செய்வோம். ஸோ எழுதப்பட்ட மகாசாசனம் எதுன்னா இந்த 1215 எழுதப்பட்டது. இதை வேற எப்படி அழைக்கிறாங்கன்னா மாக்னா கார்டா அப்படின்னு அழைக்கிறாங்க. இங்கிலாந்துல கிபி 13ஆம் நூற்றாண்டு இங்கிலாந்து 1215 எழுதப்பட்ட மகாசாசனம். அமெரிக்க ஐக்கிய நாடுகள் வந்து பாத்தீங்கன்னா 789 அமெரிக்க ஐக்கிய நாடுகள் அமைவிடம். மிக பழமையான மக்களாட்சிகளில் ஒன்று. புக் பேக் வந்து பாத்தீங்கன்னா ஆதி மனிதன் வந்து சமவெளி பகுதியில் குடியேறி விவசாயம் செய்ய தொடங்கினான். மக்களாட்சியின் பிறப்பிடம் எங்கன்னா கிரேக்கம். உலக மக்களாட்சி தினம் வந்து எப்போதுன்னா செப்டம்பர் 15. ஐநா சபை வந்து 2007 இருந்து செப்டம்பர் 15 உலக மக்களாட்சி தினமாக கொண்டாடிட்டு வர்றோம். நேரடி மக்களாட்சியில் வாக்களிப்போர் யாருன்னா வாக்காளர்கள். நேரடி மக்களாட்சியை செயல்படுத்தும் நாடு வந்து சுவிட்சர்லாந்து. மக்களாட்சிக்கான வரையறையை வகுத்தவர் யாருன்னா ஆப்ரஹாம் லிங்கன் தான் என்ன சொல்லியிருப்பாரு, மக்களுக்காக மக்கள் நடத்தும் ஆட்சி மக்களாட்சி என்றதை சொல்லியிருப்பாரு. மக்கள் வாக்கு அளிப்பதன் மூலம் தங்கள் பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்கின்றனர். நம் நாட்டில் பிரதிநிதித்துவ மக்களாட்சி செயல்படுத்தப்படுகிறது. இந்திய நாட்டில் வந்து எதன் மூலமா ஆட்சி பண்றாங்கன்னா நாடாளுமன்றம். என்ன மக்களாட்சி செயல்படுத்தப்படுகிறது இந்தியாலன்னா பிரதிநிதித்துவ மக்களாட்சி. ஏன்னா டைரக்டா போய் நம்ம எந்த சட்டங்களும் வகுக்கிறது இல்ல, பிரதிநிதிகளை தேர்ந்தெடுத்து அனுப்புறோம். ஸோ அவங்க தான் வந்து மக்கள் சார்பாக ஆட்சி பண்றாங்க. அவ்வளோதாங்க. இதோட வந்து இந்த லெசன் வந்து முடியுது. தேங்க்யூ.